1941 இந்த இரண்டாம் உலகப் போர் வந்து படு உச்சத்தில் இருந்தது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த ஜப்பான் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுத்தி இருக்கிற அந்த ஆசியா கண்ட்ரி ஃபுல்லுமே அட்டாக் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கனவு கண்டாங்க. ஆனா அந்த கனவு கண்டறதுக்கு ஒரு அமெரிக்கா ஒரு இடைஞ்சலா இருந்திருக்கீங்க. இதனால வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அமெரிக்காவை தான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவை ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. 3 போர்க்கப்பல்கள் 353 போர் விமானங்கள் கொண்டு மிக ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை தாக்குறாங்க ஜப்பான் அரசாங்கம். இதனால வந்து அமெரிக்காவில் இருக்கிற சுமார் 2400 பேர் வந்து பரிதாபமா இருக்கிறாங்க. இதுல போர்க்கப்பல்கள் விமானிகள் போன்று பல பேர் வந்து இந்த போர்ல இறக்குறாங்க. இப்படி இறக்க நேரிடும் போது இதுல அமெரிக்கா வந்து நிலை குலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஜப்பான் அரசாங்கம். அணுகுண்டு தயாரிச்சு அமெரிக்கா வந்து நாகசாகி ஹிரோஷிமா போன்ற இடத்துலலாம் வந்து குண்டு வீசினாங்க. இதனால பல பகுதி அழிஞ்சு போனதுங்க. புற்புண்டு கூட முளைக்காத அளவுக்கு இருக்கு இன்னமும் ஜப்பான்ல. இதை காரணமா வச்சுதான் அந்த இரண்டாம் உலக போர் வந்து அப்ப இருக்கிற சூழ்நிலை அவர் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த காரணத்துல தாங்க அமெரிக்கா வந்து இன்னமும் ஒரு வல்லரசு நாடாகவே திகழ்ந்து வருதுங்க. இப்படி இந்த ஒரு போரை வந்து கையெடுத்த ஒரு தினமா தான் பார்க்கப்படுது டிசம்பர் 7ஆம் தேதியான இன்று.